ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்ஸ்க்காக வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை, அதுக்கப்புறம் என்ன பதவியின் பெயர், அதுக்கான சம்பள ஏற்ற முறை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர், இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த போஸ்டிங்ஸுக்கு தான் நம்ம எப்படி இப்போ ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காவலர், இரவு காவலர், இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான கோர்ஸ் முடித்தவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுறது, 8th முடித்தவங்க அப்ளை பண்ணுறது, 10th முடித்தவங்க அப்ளை பண்ணுறது வரைக்குமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை போஸ்டிங்ஸ் இதில் இருக்குது. இது நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன தடவையில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதன்படி பார்த்தோம்னா இப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். இதில் முக்கியமானது நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25th பேஜில் வந்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விலக்கு அளிக்கப்படாத விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் கட்டணம் செலுத்த வேண்டும். அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5-6 விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு போஸ்டிங் செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து 500 ரூபாய் வந்து கட்ட வேண்டியது வரும். யார் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸு, இவங்களாம் வந்து கட்ட தேவையில்லை. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து இதுக்கு கட்ட தேவையில்லை ஃபீஸு. மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இதுக்கு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு போஸ்டிங் மேலே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மற்ற எம்பிசி பிசி கேடரில் வரவங்களாம் ஒரு போஸ்டிங் மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அடுத்தது உங்களால் மறுபடியும் பேக்கில் வந்து அந்த போஸ்டிங்ஸை வந்து குறைக்க முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டியே தான் ஆகணும். அதே சமயத்தில் வேறு ஐடி கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக வந்து இது நீங்கள் நோட் பண்ணி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க பாருங்கள். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கொடுத்தா தான் உங்களுக்கான ஐடி வந்து கிரியேட் ஆகும். அதனால் நீங்கள் அந்த ஐடியை கிரியேட் பண்ணி ஏதாவது நீங்கள் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா அவங்களால திரும்ப மாற்றம் பண்ண முடியாது. எந்தெந்த இடத்துல தப்பு வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த இடத்துல தப்பு வரும்னா இந்த ஃபீஸ் செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு தப்பு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்ஸ், அதாவது உங்களுடைய ஸ்டடி, உங்களுடைய குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி எல்லாம் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரிக்கு பதிலாக பிஜி டிகிரின்ற ஆப்ஷனை போய் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களால் அதை கொடுக்காம வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் யூஜி வரைக்கும் முடிச்சிங்கன்னா கரெக்டாக யூஜி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிஜி எந்த இடத்துல முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிஜிக்கான ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுங்க. அதுதான் வந்து இதில் நீங்கள் முக்கியமான பார்க்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு குறிப்பிட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி பேசிக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ 43வது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நன்னடத்தை சான்றிதழ்ன்றது எல்லாருமே நீங்கள் வாங்கி வச்சாகணும். இந்த 43வது பக்கத்தில் இருக்கிற சான்றிதழை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 46th பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கும். நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறவராக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இந்த மாடலை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 46வது பேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 49வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூடோ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆதரவற்ற விதவிக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேடரில் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதாலும் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 40 பேஜுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ஆப்ஷனில் வராது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது, அதாவது இந்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வரும். மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு போகலாம். இப்போ ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இது மாதிரி உங்களுக்கு ஐடி எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த ஐடியில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயிலில் பார்க்கணும்னா
நோட்டிஃபிகேஷன் 97 இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன், 97 தமிழ் நோட்டிஃபிகேஷன் பை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வாரியாக எவ்வளோ இருக்குது போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே செலக்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ கடலூர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன்னா, இப்போ கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 78/144 அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஜூனியர் பாய்லிஃப் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனினஸ் ஒர்க்கர், அதாவது சுத்தம் பண்ணுறவங்க, வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, அதுக்கு இது மாதிரி நிறைய சமையல் செய்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து 57 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் பாய்லிஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இங்கே பிடிஎஃப்ல தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா விஷயமும் வந்து தெளிவாகவே தெரியும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் அப்படி அறிவித்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 28/4/2024. இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 27/5/2024. தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா 29. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா பிடிஎஃப்ல நிறைய பேஜ் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போ கடலூருக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் வெறும் 7 போஸ்டிங் மட்டும் தான் இருக்குது. இதுதான் இருக்குது. ஆனால் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் இது மாதிரி இருக்கிற போஸ்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸும் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இளநிலை கட்டளை நிறைவேற்றுவதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உயர்நிலை படிப்புகளில் கல்லூரி படிப்பில் சேர்வதற்கான தகுதியுடன் இதற்கான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 500 ரூபா வந்து ஃபீஸு. இது யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்பனவர்கள், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் தான். நீங்கள் அதில் இருக்கிற 7 போஸ்டிங் போய்ட்டு கடற்கடன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டீங்கன்னா உங்களால் திரும்ப ரிவர்ஸில் வந்து நீங்கள் ஒரு போஸ்டிங் மட்டும் கொடுக்குற மாதிரி செலக்ட் பண்ண முடியாது. அதனால் பார்த்து செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பணி அளிக்கப்படும் இடம் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப மாவட்டத்தில் பணியமர்த்தப்படுவார்கள். இதுதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வரும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே மாற்றுத்திறனாளிகளுக்கான மொத்த வினாக்கள் எப்படி இருக்கும் இதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்ஸாம்ஸில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்து வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் இதில் கீழே இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளீனினஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 54 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது கடலூர் மாவட்டத்தில். இப்போ 54 போஸ்டிங் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மாதிரியாக மாறும். இப்போ நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மாதிரியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே கிளீனினஸ் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா 57 போஸ்டிங் இருக்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் 14 பேர், காவலர்கள், இரவு காவலர்கள், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் வந்து 20 பேர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி வந்து 1, அதுக்கப்புறம் மசால்ஜி, முழுநேர மசால்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 19 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் வந்து கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருக்கும். அதே மாதிரி வெள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ராணிப்பேட், திருப்பத்தூர் இவங்க 2 பேருமே இந்த டிஸ்ட்ரிக்டே செலக்ட் பண்ணலாம். அதே போல் திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா அது கூட தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டும் ஜாயினிங் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் ஒன்றும் சரியாக பிரிக்கல. அதே மாதிரி காஞ்சிபுரம்ல வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரத்தோடு சேர்ந்துருக்கும். இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் கிளிக் பண்ணுறேன். இப்போ விழுப்புரத்தை நம்ம கிளிக் பண்ணோம்னா அங்கே எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் கொடுத்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும் தானாகவே. இப்போ நாங்கள் விழுப்புரம் கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 3 போஸ்டிங் தான் இருக்குது. காப்பிஸ்ட்டு, அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 32 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாய்லிஃப், ஜூனியர் பாய்லிஃப். இங்கே கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 போஸ்டிங் தான் இருக்குது. ஆனால் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 48 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி கிளீனினஸ் ஒர்க்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 41 போஸ்டிங் இருக்குது. இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போஸ்டிங் நம்பர்ஸ் வரும். அது எல்லாமே சேர்த்து தான் இந்த நியூஸ் பேப்பர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுத்துருக்காங்க. நகல் பரிசோதகர் ஓவரால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை இருக்குது, நகல் வாசிப்பாளர் ஓவரால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை, முதுநிலை கட்டண நிறைவேற்றினர் ஓவரால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எந்த வயசுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 37 வயசு தான் வந்து இதில் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ 37 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த வயது வருமே அவங்க கீழே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆதி திராவிடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 37 வருடங்கள் அதிகபட்ச வயது ரொம்ப அடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி பிசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 34 வருஷம், மற்றவர்கள் அதர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 32 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில ரிலாக்ஸேஷன்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும்.
ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ நாங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் கரெக்டான மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுங்க. இப்போ நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கு இது மாதிரி பேஜுக்கு தான் நம்ம போகணும். இந்த பேஜுக்கான லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் போய்ட்டு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். இதில் போய்ட்டு கரெக்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்து மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு அடுத்தது உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நேம் வந்து 10th மார்க் லிஸ்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுங்க. மாற்றி கொடுக்காதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நேம் இருந்ததுன்னா நேம் கொடுங்க, அடுத்தது இன்ஷியல் இருந்ததுன்னா இன்ஷியல் கொடுங்க. இப்போ வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுங்க. திரும்ப பேக் வந்துட்டு உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க அவங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வர மாதிரி கொடுங்க. மொத்தமாக வந்து ஒரு 8 நம்பர்ஸ் வர மாதிரி கொடுங்க. 8 கேரக்டர் வர மாதிரி கொடுங்க பாஸ்வேர்டு. இப்போ இதெல்லாமே நான் வந்து கொடுத்துக்கிட்டு இப்போ கீழே இருக்கிற கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ப்ளீஸ் என்டர் த வேலிட் ஆதார் நம்பர். ஆதார் நம்பர் தப்பாக இருக்குது. இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். கேப்சா இது மாதிரி தப்பாக காமிச்சதுன்னா மறுபடியும் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் கொடுங்க. கேப்சா கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓடிபி ஆக்டிவேஷன், எஸ்எம்எஸ் ஹேஸ் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிருக்கு. ஓடிபி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஓடிபி உங்களுடைய மொபைலுக்கு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே நீங்கள் கிளிக் பண்ணணும். லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உள்ள போகிறதுக்கு இப்போ லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்றத கொடுத்துட்றேன். இங்கே யூசர் நேமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி, நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ லாகின் பண்ணும்போது அந்த இமெயில் ஐடி தான் அந்த இடத்துல கொடுக்கணும். நான் இப்போ என்ன ரெஜிஸ்டர் பண்ணும்போது இமெயில் ஐடி கொடுக்கணும், அந்த இமெயில் ஐடி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ கேப்சா வந்து மறுபடியும் கீழே கரெக்டாக கொடுங்க. இப்போ கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டோன்னா இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்குது பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு பேஜ் பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட் இடத்துல நம்ம பார்த்தது 57 பேஜ் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அங்கே கொடுத்துட்டேன். இப்போ இதுதான் என்னுடைய லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜில் போய்ட்டு எனக்கான டிஸ்ட்ரிக்ட்டை கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுக்கும்போது இப்போ எனக்கு இத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அதில் காமிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங்ஸ் வந்து காமிக்குது. இப்போ ஜூனியர் பாய் லிஃப்ட் காமிக்குது, அடுத்தது கிளீனினஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டு, க்ளோசிங் டேட்டெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள். 27ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுடணும். இது மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஜூனியர் பாய் லீஃப், அதாவது இந்த கிளர்க் மாதிரி இருக்கிற போஸ்டிங்ஸ் தனியாக அப்ளை பண்ணணும். கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேனு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். 2 இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இது மாதிரி இருக்கிறத போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்கும். இப்போ நான் கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் கேட்காதனால நான் அந்த இடத்துல கிளிக் பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் அந்த இடத்துல காமிக்கிறேன் எப்படி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இப்போ நிறைய காட்டும் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்கள் தனித்தனியாக 500 ருபீஸ் நீங்கள் கட்டி அப்ளை பண்ணணும். டிரைவருக்கு தனியாக 500 கட்டணும் அப்ளை பண்ணிங்கன்னா. காப்பிஸ்ட்டு, அட்டெண்டரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் நீங்கள் தனியாக அதுக்கு 1000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். இதில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாய் லீஃப், ஜூனியர் பாய் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 போஸ்டிங் இருக்குது. 4 போஸ்டிங்க்கு 2000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி தவிர்த்து மற்ற இதில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு மற்றபடி நம்ம இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாய் லீஃப், ஜூனியர் பாய் லீஃப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன காமிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி நினைக்கிறேன்னு கிடையாது. தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸுமே தனித்தனியாக இந்த இடத்துல காமிக்குது. இப்போ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அந்த 4 போஸ்டிங் மட்டும் தான் இந்த இடத்துல காமிக்கும்.
இப்போ இந்த 4 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாய்லீஃபு, அதுக்கப்புறம் ஜூனியர் பாய்லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம இது மாதிரி இருக்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். செலக்ட் மல்டிபிள் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்கை செலக்ட் பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் பட்டனை அழுத்திக்கிட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பட்டனை அழுத்திக்கிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா 4 போஸ்டிங்குமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் 3 போஸ்டிங் மட்டும் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ரீடர், எக்ஸாமினர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீடர், சீனியர் பாய்லீஃப், ஜூனியர் பாய்லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 3 போஸ்டிங் செலக்ட் ஆகிருக்குது. அறிவிப்பு என்ன கொடுத்துட்றேன், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து கீழே என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ 2006 பிறந்தவங்க வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். 2006க்கு பின்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி அதிலே வந்து காமிச்சிருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் நான் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதில் டேட் ஆஃப் பர்த் நான் என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்தது கீழே வந்து என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது 3rd ஜெண்டர் மேல், 3rd ஜெண்டர் ஃபீமேல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அடுத்தது ஆனா பெண்ணான்னு கொடுத்துட்றேன். அடுத்தது திருமண மாணவரான்னு கேட்குறாங்க. திருமண மாணவராக இருந்தால் மேரிட்னு கொடுங்க, இல்லைனா அன்மேரிட் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து விடோவாக இருந்தீங்கன்னா, விதவையாக இருந்தீங்கன்னா விடோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருமண மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மனைவியின் பெயரை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அன்மேரிட்னா நீங்கள் என்ட்ரி பண்ண தேவையில்லை. இப்போ நான் அன்மேரிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய சொந்த மாவட்டம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பிறந்த மாவட்டம் எதுவோ அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது நேட்டிவ், சொந்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொந்த மாநிலம் எதுவோ அந்த சொந்த மாநிலம் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் சொந்த டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த சொந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த சொந்த டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் என்னவோ அந்த ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இனிஷியலை ஃபஸ்ட்டு டைப் பண்ண சொல்கிறாங்க. மேலே இனிஷியல் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பேரை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இனிஷியல் மட்டும் தான் டைப் பண்ணணும். இந்த ஸ்பேஸில் இனிஷியல் மட்டும் டைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்பேஸில் உங்கள் ஃபாதருடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்னவோ அதை கரெக்டாக கொடுங்க. நான் விவசாயின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி மதருடைய பேர் வந்து கரெக்டாக கொடுக்கணும். மதருடைய பேர் என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இனிஷியல், அடுத்து என்ன மதருடைய பேர், அடுத்தது தாயினுடைய தொழில் என்னவோ தாயினுடைய தொழில்னு சொல்லிட்டு போட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி, மதர் டங், அவங்களுக்கு என்ன மதர் டங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளுடைய மதர் டங் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் கொடுத்துக்கோங்க. இது கேண்டிடேட்கானது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இனம் என்ன, இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ரிலிஜன், நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, புத்திசமா என்ன அப்படின்றது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தானாக காமிக்கும். டு யூ ஹேவ் பேன் கார்டு, உங்களுக்கு பேன் கார்டு வைத்துள்ளவர்களான்னு சொல்லிட்டு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் கேட்காது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ண சொல்லும். நான் இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடவுச்சீட்டு வைத்துள்ளீரா, பேன் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எஸ்னே கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துடாதீங்க. டு யூ ஹேவ் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கீழே பாஸ்போர்ட் டைப் பண்ண பாஸ்போர்ட்டுடைய நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வழங்கப்பட்ட இடம், வழங்கப்பட்ட நாள், அதாவது காலாவதி, பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டு யூ சீக்கிங் ரிசர்வேஷன் அண்டர் ப்ரியாரிட்டி, நீங்கள் முன்னுரிமை கீழ் ஒதுக்கீடு கூறுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா எந்த டைப்பில் நீங்கள் ஒதுக்கீடு கூறுகிறீங்க? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ், அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பர்சன் ஹூ ஹேவ் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது கொடுக்கலாம். டிசேபிலிட்டி எக்ஸர்வீஸ் பண்ணு, அப் டு மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, விடோஸு, சன்ஸு, இது மாதிரி ஏகப்பட்ட இதில் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கானது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் முன்னுரிமை கோரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி முன்னுரிமை கோரலைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் எனக்கான கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இப்போ கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு ஜாதியின் உட்பிரிவின் பெயர், என்ன ஜாதியோ அந்த ஜாதியை வந்து கரெக்டாக கொடுங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொடுத்துருக்கிற விஷயங்களை கரெக்டாக பார்த்து எந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி இருக்குதோ அதை பார்த்து வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல, உங்களுடைய நேம், அந்த கம்யூனிட்டியோடைய நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். இதில் ஆல்ஃபபெட் ஆர்டரில் வரல, மாறி மாறி வருது. ஸோ நீங்கள் ஆல்ஃபபெட் ஆர்டர் படி பார்க்காம கரெக்டாக உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குதோ அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ சான்றிதழ் வழங்கிய அதிகாரி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சான்றிதழ் வழங்கிய அதிகாரி யாரோ அதை கரெக்டாக கொடுங்க. ஜோனல் டெப்யூட்டி தாசில்தாரா இல்லை தாசில்தாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது சான்றிதழ் எண் என்னவோ அந்த சான்றிதழ் எண்ணை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்த தேதி என்னவோ அந்த தேதியை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்டிஃபிகேட் கொடுத்த தேதி டைப் பண்ணிட்டேன். அடுத்தது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சக பணியின் விதியின் கீழ் நீங்கள் தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சர் சேவையில் தற்காலிகமாக ஊழியராக பணிபுரிவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் என்ன போஸ்டிங் ஒர்க் பண்ணுறீங்க கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளா ஆம்னா ஆம் கொடுத்துட்டு அந்த வேலைவாய்ப்பு பதிவு என்ன நீங்கள் டைப் பண்ணணும். அப்படி இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே மாநில மத்திய அரசில் பணிபுரிந்திருக்கிறீர்களா? எஸ்னா எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. மாநில அரசில் பணியாற்றி ஆட்குறைப்பு காரணமாகவோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கை நீங்களாக வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ பணியிலிருந்து விடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. முன்னாள் இராணுவத்தின் பிரிவின் கீழ் ஒதுக்கீடு கூறுவீர்களா? ஆம்னா ஆம் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. கொத்தடிமை தொழிலாளராக இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா நீங்கள் கொத்தடிமை தொழிலாளர்கள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ சீக்கிங் ரிசர்வேஷன் அண்டர் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது தாங்கள் மாற்றுத்திறனாளிகள் விதியின் கீழ் படி ஒதுக்கீடு கூறுகிறா 40% இல்லை 40%க்கு மேலே இருக்கிற மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 40% அபோவ்னா அபோவ் கொடுங்க, பிலோனா பிலோன்னு சொல்லிட்டு கொடுங்க. பிலோ கொடுத்தீங்கனாலும் உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. 40% கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒதுக்கீடு கிடைக்காது. தலை சிறந்த சாரணருக்கான குடியரசுத் தலைவரின் விருது பெற்றுள்ளீரா? ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. தேசிய மாணவர் படையின் முன்னாள் மாணவரா? ஆம்னு இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின்படி விளையாட்டின் கீழ் ஒதுக்கீடு கூறுவீர்களா? நீங்கள் இந்த ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். இல்லை குரூப் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் மேல்நிலைப் பள்ளி டிப்ளமோ அதற்கு மேல் படித்திருக்கின்றீரா? ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. அதாவது நீங்கள் 12th மேலே இல்லை டிப்ளமோவோ படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கொடுத்ததுன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் வந்து இப்போ கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வீட்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கான தெரு என்னவோ அந்த தெருவு டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ஊர் பெயர் டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய போஸ்ட் என்னவோ அந்த போஸ்ட் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்தது தாலுக்கா டைப் பண்ணுங்கள். அடுத்தது தானாக வந்து மாநிலம் என்ன மாநிலம்னு சொல்லிட்டு கேட்கும், அந்த மாநிலத்தை வந்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு கேட்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட்டை கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கான பின்கோடு கரெக்டாக கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ். பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு வேறையாக இருந்ததுன்னா அந்த பர்மனெண்ட் அட்ரஸ் நீங்கள் வேறு கொடுங்க. இல்லை சேம் அட்ரஸ்னால் சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாற்று தொலைபேசி எண் கம்பல்சரி கிடையாது, இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபோட்டோ வந்து இப்போ உங்களுக்கான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்க. அங்கே நெக்ஸ்ட்டு உங்களுக்கான சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, இதுதான் முதல் கட்டம் தனிப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் முடிச்சுக்கிறோம். இப்போ இது பச்சை கலர் வந்திருக்கு. அடுத்தது கல்வி தகுதிகள், அடுத்தது கூடுதல் விவரங்கள், அடுத்தது உறுதிமொழி, அடுத்தது உங்கள் விவரங்களை உறுதிப்படுத்தவும் கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ 10th வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டதெல்லாம் கேட்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா கல்வி தகுதி விவரங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இங்கே 10th கொடுத்துருக்காங்க, இங்கே 12th கொடுத்துருக்காங்க, அடுத்தது உங்களுக்கான அண்டர் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க, அடுத்தது உங்களுக்கான அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அடுத்தது உங்களுக்கான லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அடுத்தது தொழில்நுட்ப தகுதி விவரங்கள், ஷார்ட் ஹேண்ட், இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் இப்போ கொடுத்துட்டாங்க, பிரச்சனை கிடையாது. சப்போஸ் இதில் பிஜிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கரெக்டாக சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து கரெக்டாக என்ட்ரி பண்ணி டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே 10th பாஸ் பண்ண தேதியை வந்து கரெக்டாக நான் அங்கே கொடுக்குறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. வருஷத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது மாதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த மாதம் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கான கல்வி வாரியம் ஸ்டேட் போர்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது போர்டில் படிச்சிருந்தீங்க, சென்ட்ரல் போர்டாக இருந்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டுன்னு டைப் பண்ணுங்கள். அடுத்தது சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மீடியம் என்னவோ அந்த மீடியம் வந்து கரெக்டாக கொடுங்க. தமிழ் மீடியமாக, இங்கிலீஷ் மீடியமாக, இல்லை அதர்ஸான்னு சொல்லிட்டு கொடுங்க. அடுத்தது உங்களுக்கான பயிற்று முறை மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலரில் படிச்சிங்களா இல்லை ப்ரைவேட்டில் படிச்சிங்களா? ரெகுலர்னால் நம்ம ஸ்கூல் போய் படிச்சிருந்தோம்னா தான் ரெகுலரு, ப்ரைவேட் படிச்சிருந்தவங்க ப்ரைவேட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நம்ம இப்போ ரெகுலர்ன்றதுனால ரெகுலர் கொடுத்துக்கிறேன்.
பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், மொத்த சதவீதம் நீங்கள் எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மார்க்ஸ் இன்னும் எத்தனை சதவீதமோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பள்ளி நிறுவனத்தின் பெயர், முழுமையாக உங்களுடைய பள்ளியின் பெயரை டைப் பண்ணுங்கள் அந்த இடத்துல. பள்ளியின் பெயரை ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ சீக்கிங் ரிசர்வேஷன் ஃபார் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் இதுக்கு வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் நோன் கொடுத்துக்கிறேன். டி யூ ஹேவ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கிளாஸ் 1st to 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்ன்னா நீங்கள் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே வந்து ஆப்ஷன் ஹெச்எஸ்சி இன்டர்மீடியட் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன். இந்த செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஹெச்எஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா ஹெச்எஸ்சி, டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ, இல்லைனா ஐடின்னு கொடுத்துக்கோங்க. நான் 12th முடிச்சிருந்ததுனால 12th நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எப்போ கொடுத்த தேதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள், 12th சான்றிதழ் வழங்கப்பட்டனால கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இயர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா தானாக இது மாதிரி வரும். இப்போ 12th பாஸ் பண்ண வருஷம், மாதம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சான்றிதழ் எண் என்னவோ அந்த சான்றிதழ் எண்ணை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மீடியம் என்ன, அந்த மீடியம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கான மோட் ஆஃப் ஸ்டடி, பயிற்று முறை, ரெகுலர் கொடுத்துக்கோங்க. இதில் இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறுவனத்தின் பெயர், பள்ளியின் பெயர் என்னவோ அந்த பள்ளியின் பெயர் இப்போ கரெக்டாக அங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பள்ளியின் பெயரையும் டைப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட். இப்போ அண்டர் கிராஜுவேட்னா நீங்கள் பிஏ படிச்சிங்களா, பிஎஸ்சியா, பிகாமா, பிபிஏவா, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பிடெக்னா இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா அது கொடுங்க, இல்லை அதர்ஸ்னு கொடுத்துட்டு பிஇனா பிஏ அதை கொடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் பி மியூசிக்கு, பிசிஏ, பி மியூசிக்கு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இதில் காமிக்குது. இதுலேயும் போய்ட்டு நீங்கள் அதர்ஸ் கொடுக்குறதுனாலும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டே போய்ட்டு பிஏ முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கொடுத்துக்கிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பிஏவில் முடிச்சிங்க அப்படின்றதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிஏவில் என்ன முடிச்சிங்களோ அதை கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷனை. இப்போ பிஏ என்ன முடிச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதில் சர்டிஃபிகேட் வழங்கின நாள் என்னவோ அது கரெக்டாக கொடுக்கணும். இப்போ சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்த வருஷம் என்ன வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்ன டேட்டில் கொடுத்தாங்க, என்ன மாதத்தில் கொடுத்தாங்க அப்படின்றதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, அவங்களுடைய கல்லூரியின் பெயரையோ அல்லது உங்களுடைய யூனிவர்சிட்டி பெயரையோ டைப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய யூனிவர்சிட்டி பெயரை அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய யூனிவர்சிட்டி நேமே டைப் பண்ணிக்கோங்க. அங்கே நான் யூனிவர்சிட்டி நேம் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த யூனிவர்சிட்டி நேமில் உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்களுடைய கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது நீங்கள் கரெக்டாக கொடுங்க. நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் இருக்கிறதே கரெக்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன மீடியமில் நான் படித்தேன், யூஜி என்ன மீடியம், தமிழில் படிச்சிங்களா இங்கிலீஷில் படிச்சிங்களான்னு கொடுங்க. நான் இப்போ தமிழ் மீடியம்ன்றனால தமிழ் கொடுத்துக்கிறேன். மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரில் படிச்சிங்களா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிங்களான்னு கேட்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட், போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோ, எம்ஃபில். இப்போ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கொண்டு கொடுக்கலாம். எந்த காலேஜில் நீங்கள் என்ன நேம் ஆஃப் த கிராஜுவேஷன் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுங்க. இப்போ நான் எம்ஏ முடிச்சேன்னா எம்ஏ முடிச்சுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அதில் ஸ்பெஷலைசேஷன் என்னவோ அந்த ஸ்பெஷலைசேஷனை டைப் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டை வந்து எப்போ வெளியில் வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிசல்ட் வெளியில் வந்து தேதி கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்தது மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமா, எம்ஃபில், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு டைப் ரைட்டிங் அது மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தனியாக இருக்குது. இதில் வேறு ஏதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அது மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், தமிழ் எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாமே எஸ் கொடுத்துக்கோங்க தமிழுக்கு நேரில் இருக்கிறதுல. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு நேரில் இருக்கிறத எழுத படிக்க தெரியுமா அப்படின்றது எல்லாமே எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அது மேலே போய்ட்டு எஸ்எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி டைப் ரைட்டிங் ஸ்கில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டைப் ரைட்டிங் முடிச்சிட்டிங்கன்னா ஆம் கொடுத்துட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பரு, சர்டிஃபிகேட் டேட்டு,
அது மாதிரி கொடுக்கணும் தமிழில். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பரு சர்டிஃபிகேட் டேட்டை வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ எதுவும் முடிக்கலைன்னா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க, அதில் எதுவும் ஆப்ஷன் கேட்காது. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நான் இல்லைன்னே கொடுத்துக்கிறேன், ஏன்னா எதுவும் முடிக்கலை. அடுத்தது கேபி கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன், அதாவது இந்த COA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஹையர் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது முடிச்சிருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி do you have any extra curricular activities? எஸ்னா அது என்ன இருக்குது, ஆம் எனில் என்ன மாதிரியான அது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பணி அனுபவம் இருக்குதா? பணி அனுபவம் இருந்ததுன்னா உங்கள் ஏதாவது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து அந்த நேம் ஆஃப் த கம்பெனி நேம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஆடிட்டிங் ஆஃபீஸுடைய நேம் போடுங்க. அதில் நீங்கள் என்னவா இருந்தீங்க, உங்களுடைய போஸ்டிங் என்ன, கிளர்க்கா இல்லை ஆடிட்டராக ஏதாவது இருந்தீங்கன்னா அது மாதிரி போடுங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கான சேலரி என்னவோ அந்த சேலரி. இப்போ உதாரணத்துக்கு 1996லேருந்து 2005 வரைக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னா இது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கான சேலரி என்னவோ அந்த சேலரி டைப் பண்ணிக்கோங்க, டெசிக்னேஷன் என்னவோ கரெக்டாக கொடுங்க. இல்லைனா வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா அடுத்த ஸ்டெப் இப்போ போயிடும். எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்தது கூடுதல் தகவல்கள். கூடுதல் தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் உறுப்பினர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரியில் உள்ள துணை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிகிறாரா, இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்களா இல்லை ஏற்கனவே பணிபுரிஞ்சிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வேறு பணியாளர் தேர்வு செய்ய முன்னால் தாங்கள் தேர்வில் கலந்து கொள்ள அல்லது தேர்வு பெறுவதிலிருந்து நிரந்தரமாக அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைக்கப்பட்டுள்ளீரா, ஏற்கனவே பிட்டு காப்பி ஏதாவது வச்சு மாற்றிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இருந்ததுன்னா எதுவும் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. தங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா காவல்துறையினர் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இருந்ததுன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இங்கே ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அதே மாதிரி கொடுங்க. இப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கள் மீது ஒழுங்குமுறை நடவடிக்கை கண்காணிப்பு விசாரணை துவங்கப்பட்டுள்ளதா அல்லது பரிந்துரைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இல்லைன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது தங்கள் பொது தனியார் துறை அமைப்பு அல்லது உள்ளூர் சுயநிதி நிறுவனத்தில் சேவை செய்கிறீர்களா, இங்கே வேலை செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. காவல்துறையினரால் நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீரா, காவலில் வைக்கப்பட்டுள்ளீரா, ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளீரா. ஆம்னா ஆம் கொடுத்துட்டு உங்களுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதேனும் அரசியல் கட்சிகளில் உறுப்பினராக உள்ளீர்களா, இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதேனும் தேர்தலில் போட்டியிட்டுள்ளீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. கல்வி, தொழில்நுட்ப, ஜாதி சான்றிதழ், தகுதி சான்றிதழ் இதெல்லாம் கேட்குறாங்க. கல்வி, தொழில்நுட்ப தகுதி மற்றும் ஜாதி சான்றிதழ். இந்த இடத்துல எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக வந்து ஸ்கேன் பண்ணி ஒரே அப்ளிகேஷனாக ஒரே அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிவிடுங்க. இதில் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது தடையில்லா சான்றிதழ் அப்படின்றது ஒன்று இருக்கும், அது இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. நெக்ஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இணைப்பு G அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது இருந்துன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுங்கள். இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் லேட்டஸ்ட் ஸ்டடிடு டிசி நீங்கள் கடைசியாக முடிச்சதோடய டிசி அப்லோட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதெல்லாம் முக்கியமான சர்டிஃபிகேட், அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களுடைய நற்பண்பு, நன்னடத்தை, நன்மதிப்பு ஆகியவை குறித்து சான்றளிக்கக்கூடிய 2 நபர்களின் விவரம் அவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்க தேவையில்லை, ஆனால் அவர்கள் விண்ணப்பதாரருக்கு உறவினராக அல்லவர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய உறவினர்களாகவோ இருத்தல் இல்லாதவங்கள நீங்கள் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்களும் கொடுங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் அவங்களுடைய தொழில் என்னவா இருக்குது, அவங்களுடைய பதவியின் பெயர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களுக்கான முகவரியை வந்து கரெக்டாக கொடுங்க. அவங்களுடைய தெரு பேர்
அவங்க என்ன ஊர் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக வந்து 2 பேர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துக்கோங்க. அவங்க என்ன ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக அவங்களுடைய அட்ரஸையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இதுவும் வந்துருச்சு. அடுத்தது டெக்ளரேஷன் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துங்க. விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள விவரங்களை படித்து பார்த்தேன், அவை என் அறிவிற்கு எட்டிய வரை உண்மையானவை. இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்போஸ் உங்களுடைய போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்க, போஸ்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். இப்போ டெக்ளரேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு டைம் காமிக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, நீங்கள் போஸ்டிங் செலக்ட் பண்ணது, இது எல்லாமே காமிக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறை செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கேட்குது பாருங்கள், ஓகே பட்டனை தேர்வு செய்தால் விண்ணப்பம் PDF படிவமாக மாறும். அதன் பின்னர் விண்ணப்பதாரர் தான் விண்ணப்பித்த பதவியை கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ இயலாது. நீங்கள் பாருங்கள், ஓகே பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை போஸ்டிங் இல்லை என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ஓகே கொடுக்காம இதை க்ளோஸ் கொடுத்துக்கிட்டு திரும்ப பேக்கில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் விண்ணப்பித்த பதவியை கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ இயலாது. நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகி வந்துடும். அதனால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ ஓகேன்னு கொடுத்துறேன். அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள். இப்போ தானாக நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்லோட் பெய்டு சலான் இல்லை சலான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கொடுத்துட்டோம்னா எவ்வளோ அமௌண்ட் கட்ட சொல்லி காமிக்குது பாருங்கள். 1500 ரூபாய் கட்ட சொல்லி காமிக்குது. ஏன்னா நான் 3 போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு 1500 ரூபாய் கட்ட சொல்லி காமிக்குது. இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் சலானில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருந்தீங்கன்னா சலானை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் சப்மிட்டட் பேமெண்ட் ஃபார் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு இந்த சலான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த சலான் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இப்போ அது நமக்கு ஆக்சுவலாக ஒரு சலான் வந்து அதில் டவுன்லோட் ஆகும். அந்த சலான் டவுன்லோட் ஆனதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பேங்க்கில் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் போடணும். பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. சப்போஸ் அது ஃபியூச்சரில் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதில் இருந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ அப்படி நம்ம ஒர்க் ஆகாத கட்டத்தில் என்ன பண்ணணும், ஒர்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அது என்ன பண்ணணும்னா அப்லோட் பெய்டு சலான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த அப்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் போனோம்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது 3 அப்ளிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் அந்த சலான் நம்பர் அப்படின்றது இங்கே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து சலான் போட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த சலான் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே வந்து அந்த சலானை ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். இப்படி தான் நம்ம ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். இதுவே நீங்கள் SC கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேமெண்ட்டே கேட்காது. ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா உங்களுக்கான இந்த MHCயில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.